அதாவது இப்ப முஸ்லிம்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப செவ்வாய், வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடுவோம். வீட்ல டெய்லி விளக்கேத்துவோம். இதெல்லாம் செய்வோம். ஆனா முஸ்லிம்ஸ் வந்து கட்டாயமாக ஒரு நாளைக்கு 5லேருந்து 7 முறை தொழுகை தொழுவோம். பண்ணுவாங்க. அவங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கடைசியா யாத்திரை செல்வாங்க. அங்க போய் அந்த நபிகள் நாயருடைய ஜீவசமாதிய வழிபாடு செய்தது தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமே. ஆனாலும் அவங்களுடைய முறையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரம்ஜான் வரதுக்கு முன்னாடி ஃபுல்லா சாப்பிடாம இருந்து, விடிய காலையில 4 மணிக்கு சாப்பிட்றது, அவங்களுடைய பாரம்பரிய முறைகள் என்னவோ அத கரெக்ட்டா கடைப்பிடிச்சிட்டு வருவாங்க. அதில தொழுகல அப்படின்னாக்கா அவங்கள மன்னிக்கவே மாட்டாங்க. பெண்கள் இப்ப வந்து மசூதியில போய் ஆண்கள் தான் பண்ணுவாங்க. பெண்களுக்குன்னே ஒரு மாஸ் இருக்கு. அங்க போய் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய வழிமுறைய அவங்க பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க. இதேபோல கிறிஸ்டின்ல எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பா இந்த கிறிஸ்மஸ் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இரவு பூஜைகள் அவங்க. இரவு வழிபாடுகள், அவங்களுடைய விஷயத்துல வந்து நெறைய உபதேசங்கள் இருக்கும். மக்களுக்கு வந்து எப்படி திருத்தணும், மக்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கணும், பாடல்களாகவும், இசைகளாகவும் அவங்களுடைய வழிபாடு முறைகள் இருக்கும். அவங்களுடைய இதுலயும் டிவிஷன்ஸ் இருக்கு. அதாவது இந்த கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து கண்டிப்பா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்தாங்கன்னா ஞானஸ்தானம் பண்ணுவாங்க. அது எந்த சர்ச்சில் பண்ணாங்களோ அதுதான் அவங்களுடைய ஆதி சர்ச்சு. அந்த சர்ச்சுக்கு அவங்க கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு அவங்களோட ப்ரேயரோ இல்லை வழிபாடோ கண்டிப்பா செய்யணும். இந்துக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பா இந்துவா பிறந்துட்டாங்கன்னா குலதெய்வம்ன்றது நிச்சயமா உண்டு. இதுல சாபம் பெற்றவர்கள், குலதெய்வத்தை வழிபாடு பண்ணாம விட்டவங்க, கோவிலை எடுத்து சீரமைக்காம விட்டவங்க, அந்த வலையில வந்து குலதெய்வத்தை வாய் கட்டிட்டாங்க, குலதெய்வத்தோட அருள் இல்லை அப்படின்றவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஜென்ரேஷன் அப்போ எங்களுக்கு குலதெய்வம் என்னன்னு தெரியாது, எங்கே இருக்குன்னு தெரியும். ஏன்னா இப்போ உள்ளதில் வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை பிரசனம், சோழி பிரசனம்லாம் போட்டு குலதெய்வம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் அவங்களுக்கு அந்த பிராப்தம் இருந்தால் தான் இந்த ஜென்ரேஷனுக்கு அது கிடைக்கும். இல்லையா, அதுக்கு அடுத்து பேரன் பிறகுறானா பேத்தி, அவங்களோட ஹாரோஸ்கோப்பில் இருந்தால் தான் எடுத்து அவங்க போய் வழிபாடு செய்ய முடியும். அது வரைக்கும் அந்த தெய்வம் உக்கிரமாக தான் இருக்கும். இவங்களுக்குன்னு வர வேண்டிய விஷயங்கள்ல தடைகளை தான் ஏற்படுத்திட்டு எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.